ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது 2 ரெமிடி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சிலருக்கு பின்னல் போடுறப்ப மேலேருந்து ஒரு 4-5 பின்னல் மட்டும் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், அப்புறம் மெலிசா ஆயிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த 2 ரெமிடியுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு பொருள் பார்த்திங்கன்னா பட்டை எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பட்டை தான். இந்த பட்டையில் பார்த்திங்கன்னா நம்மளோட முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கான தன்மை நிறையவே இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கேல்பில் இருக்க ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி புது முடி வளர்கிறதுக்கும் இருக்கிற முடியை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே ஹேர் ஃபால் ரொம்ப அதிக அளவில் ஆகாமல் இருந்தாலே முடியோட அடர்த்தியை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிறவங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் பட்டை ஒரு 4-5 பட்டை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா ஒரு 2 பட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது கிராம்பு. பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பில் அதிக அளவில் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்புக்கு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்காக நம்மளோட ஸ்கேல்பில் புது முடி வளர்கிறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கேல்பில் இச்சினஸ் இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான தன்மையும் கிராம்பில் இருக்குது. இது அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பயப்பட வேண்டாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய். இது செக்கில் ஆடின எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைனா இந்த மாதிரி கோல்டு ப்ரெஸ்டு கேஸ்டர் ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ்டர் ஆயிலில் omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் திக்னஸை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்மளோட முடியை நல்லா கருப்பாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயில் மற்ற ஆயிலை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த தன்மை தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் டேமேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணும். உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, ஹேர் பிரேக்கேஜ் இருக்குன்னா ரெகுலராக கேஸ்டர் ஆயிலை உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பேசிக்காக நம்மளோட ஹேரை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கேஸ்டர் ஆயில் ரொம்பவே நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கிராம்பையும் பட்டையையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நல்லா சூடான தண்ணி ஊற்ற போகிறேன். கொதிக்க வச்சு உடனே அதை ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கணும். அந்த சுட தண்ணியில் இது நல்லா ஊறுறப்ப அதோட தன்மை அந்த தண்ணியில் இறங்கி வரும். இப்போ அந்த தண்ணி தனியாகவும் நம்ம ஊற வச்சுருக்க இந்த கிராம்பு பட்டையை தனியாகவும் யூஸ் பண்ணி தான் 2 ரெமிடி நான் சொல்ல போகிறேன். இதை ஒரு 3 மணி நேரம் இப்படியே விட்டுடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இதை அப்படியே சுட தண்ணியில் போட்டு கூட கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மேக்ஸிமம் கொதிக்க வச்சு அப்படியே இறக்கி வச்சுட்டு அதை ஒரு 3 ஹார்ஸ் அப்படியே விட்டுடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த பட்டையும் கிராம்பும் பவுடராக தான் இருக்குது, இந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சினமன் பவுடர், அதாவது இந்த பட்டையோட பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிராம்போட பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு ரெமெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்னொரு ரெமெடிக்கு இந்த ஊற வச்சதை நம்ம அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இது நல்லா ஊற பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகி வரும். நீங்கள் கொதிக்க வைக்கிறப்ப ரொம்ப சீக்கிரமாகவே அந்த தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப அர்ஜென்ட்டாக நீங்கள் தேவைப்படுது, உங்களுக்கு உடனே யூஸ் பண்ணணும்னா கொதிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டைம் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 3 ஹார்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஊற வச்சு யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே பெனிஃபிட் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 ஹார்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த பட்டையும் கிராம்பையும் மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃபைன் பவுடர் மாதிரி கிடைக்கும். சப்போஸ் தண்ணி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா திரும்பவும் நம்ம ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ண தான் போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதமான பவுடராக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம திரும்பவும் ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம், ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு இந்த பவுடர் ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நார்மல் ஹேர் மாஸ்க் மாதிரி அதிக அளவில் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் வர மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஊற வச்சுருக்க அந்த தண்ணியை வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்பவே நம்மளுக்கு தெரியும் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுமா என்ன அப்படின்னு, அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கேஸ்டர் ஆயிலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது ஒரு பேஸ்ட் ஃபார்மில் வர்றதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் கேஸ்டர் ஆயிலோட அளவு நமக்கு. இந்த மாதிரி ஒரே டைமில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு வந்து அளவு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிக அளவில் இருக்குது, வீக்கான ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னா இது கூட ஒரு 2 ட்ராப் அளவுக்கு டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே நம்மளுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பவுடர், நம்ம ஊற்றிருக்க எண்ணெய், தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ரெடிமேட் பவுடராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு பவுடரும் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரும் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணுங்கள். சூடாக இருக்கப்பவே நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிடாதீங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸ்கேல்ப் வந்து க்ளீனாக இருக்கப்போ இதை அப்ளை பண்ணுங்கள். அழுக்காக இருக்கிறப்ப அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ க்ளீனான ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு மைல்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அதை விட அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும். தொடர்ந்து வந்து அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்கேல்பில் காயமோ இல்லை வேறு ஏதாவது வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஊற வச்ச அந்த தண்ணி இருக்குல்ல, கிராம்பெல்லாம் அரைக்கிறதுக்கு சேர்த்துட்டதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது. நல்லா ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு ரெண்டுமே ஊற வச்சு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பட்டையை தனியாகவும் கிராம்பு தனியாகவும் கூட இது மாதிரி வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். முடியோட திக்னஸுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவுமே க்ளீனான ஸ்கேல்பில் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேர் ஃபுல்லாகவும் நீங்கள் இந்த வாட்டரை யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டேமேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணும். நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனான லுக்கை கொடுக்கும். முடியை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதையுமே நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த மாதிரி ரெமெடிஸ் யூஸ் பண்ணுறப்ப ஸ்கேல்ப்பையும் ஹேரையும் நல்லா க்ளீன் பண்ணிங்களான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஸ்கேல்ப்லேயே தங்கிடுச்சு அப்படின்னா இந்த பட்டை, கிராம்புக்கெலாம் அந்த எரிச்சல் தன்மை இருக்குது. சரியாக வாஷ் பண்ணலன்னா ஸ்கேல்பில் வந்து அலர்ஜி மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் இடம் கொடுக்காத அளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த 2 ரெமெடியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.